ஹாய் நண்பர். நான் உங்கள் TN29 சேனல்லேருந்து எஸ்கே பேசுகிறேன். ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம்னாக்கல, ஸோ ஜென்ரல் அவேர்னஸோடு சேர்த்து ஸோ எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணலாம் வீட்டிலேருந்தே. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான். தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ முதல்ல ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019. ஸோ இதனால் கீப் டிஸ்டன்சிங் இருங்க. எது ஒன்று இருந்தாலும் 3 to 4 feet டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நீங்கள் பேசுறதாகட்டும், பழகிறதாகட்டும், சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எது வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கீப் வியர் அபவுட் த மாஸ்க். ஸோ ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் முடிஞ்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணலாம் வீட்டிலேருந்து. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு யாரா புதுசாக நண்பர்கள் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை தான் கொடுக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் எப்படி பண்ணலாம், என்ன ஒரு கான்செப்டில் உங்களுக்கு கொடுத்தா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கு எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்பில்டாக இருக்கிற ஒரு ப்ரௌசரில் போய்ட்டு கிளிக் ஜெனி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லோட் ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற டாப்பில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் ஜெனின்றது. இல்லை உங்களுக்கு லாகின் வேணும், ரிஜிஸ்டர் வேணும்னா எதுனாச்சும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்றது அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரிஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ பேஜ் லோட் ஆகிடுச்சு. இப்போ ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயிலு அந்த மாதிரி நிறைய கேட்கும். ஸோ உங்களோட யூசர் நேம் மஸ்ட்டு கண்டெயின் 3லேருந்து 30 லெட்டருக்குள்ளே இருக்கணும். ஆல்பா நியூமெரிக் லெட்டர்ஸ் தான் இருக்கணும். ஸோ நான் கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டு இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள் வந்துருச்சு. இப்போ நான் லாகின் கொடுக்க போகிறேன். லாகின் கொடுத்தோன்னே என்னோடய இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ கேப்ஷா கேட்கும். கேப்ஷாவில் ட்ரீஸ் கேட்டிருக்கு. சரி, அதுவும் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு கார்ஸோ வேறு எதுனா கேட்கலாம். ஸோ செக்யூரிட்டி கோட் கேட்கும். செக்யூரிட்டி கோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன முன்னாடி இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அதுக்கு தான் வந்திருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்டிவேஷன் லிங்க்னு அதே மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அதை பிஃபோராக ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே லாகின் பண்ணுங்கள் பிஃபோராக. ஸோ செக்யூரிட்டி கோட் வந்துருச்சு. இப்போ நான் என்டர் பண்ண போகிறேன். என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுக்க போகிறேன். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பாருங்கள் எனக்கு உள்ளே லாகின் ஆகிடும். லாகின் ஆகிட்டு மெயின் பேலன்ஸ் பாருங்கள் இப்போ $0 இருக்கா. ஸோ எனக்கு இன்றைக்கி 3 ஒர்க் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு ஒர்க்கை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி லோட் ஆனோன்னு கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்களே லிங்க், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே லிங்க் போயிடும். லிங்க் போயிட்டு ஜஸ்ட் ஆட் தான் ஷோ ஆகும். நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணுமோ, கட் காப்பி பேஸ்ட்டோ அந்த மாதிரி சம்மந்தம் எந்த ஒரு ஒர்க்கும் நீங்கள் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட்டு ஷோ ஆகிற ஆடை ஒரு குறிப்பிட்ட செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஜஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ ஆடு லோட் ஆகுது. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஆட் லோட் ஆகிட்டு பின்னாடி பாருங்கள். இப்போ clickns.com சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி சிம்பிள் ஆட் தான் வரும். ரொம்ப பெரிய ஒர்க்லாம் ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஒர்க் தான் ஒவ்வொரு ஆடுக்குமே. இப்போ வந்துருச்சு பாருங்கள். நான் எஸ் ப்ளீஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே மேலே பாருங்கள் பர்சன்டேஜ் கோட் ஆகுது. மேலே டைம் 5 4 3 2 வருது பாருங்கள். ஸோ இது 100% முடிஞ்ச உடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஆட் ஆகிடும் பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் வந்துச்சுங்களா கிரெடிட்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறேன் போயிட்டு. ஸோ அதே கிளிக் ஜெனியில் போய்ட்டு என்னோடய அக்கௌண்ட் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணுறப்போ ஐ எம் நாட் ரோபோட் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு கார்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லுது. வெரிஃபை கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட் உள்ள லோட் ஆயிரும். இப்போது ஒவ்வொரு டைமும் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது செக்யூரிட்டி கோட் கேட்கும். இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. மற்ற எந்த ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா லாகின் ஆயிரும். ஸோ இதில் அது தெஃப்ட் ஃப்ராட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது மெயில் ஐடிக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்துட்டு பின்னாடி தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் லாகின் ஆகிடும். ஜஸ்ட்டு பாருங்கள் இப்போ லாகின் ஆகிடுச்சு. என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கு $0.00336 கொடுத்துருக்காங்க. இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் கரன்சி மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 பைசே வரும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இது. ஸோ ஒவ்வொரு ஆடுக்கும் ஒரு 75 பைசேன்னா ஒரு நாளைக்கு 10 ஆடு. வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன் கொடுத்துருக்கேன்னா ஒரே லிங்கை 2-3 ப்ரௌசரில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ப்ளஸ் VPN யாரும் யூஸ் பண்ணாதீங்க. VPN யூஸ் பண்ணி நான் ஒரே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ என்னுடைய $2.5 ஒர்க் வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னா அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுடைய கண்ட்ரி இந்தியா. ஸோ அதனால் VPN யூஸ் பண்ணிங்கன்னா வேறு கண்ட்ரிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஸோ அதனால் உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு VPN யூஸ் பண்ணாதீங்க. சேம் லிங்க் வேறு ப்ரௌசரில் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. எதனா ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி உங்களுக்கு வேறு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து பேயர்ன்ற ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதில் தான் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அந்த பேயர்லேருந்து நீங்கள் வேணால் நம்மளோட பேங்க்குள்ளே பேடிஎம் வேலட்டுக்கும் எதுக்குனாச்சும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் கரன்சி ட்ரான்சாக்ஷன் பேயர் அந்த மாதிரி சம்திங் இன்டர்நேஷனல் ஆப் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோ வந்து கடைசி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் எப்படி பேயர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு.